Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா wooden house. இந்த wooden house பத்தி தான் நாம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Okay friends, நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க bell icon-ஐ click செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை enable பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு notification வரும். Okay, வீடியோக்குள்ள போகலாமா? Okay. wooden house எங்க யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நம்ம ரெண்டு மெத்தட்ல பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா ஒருத்தர் மேல இருக்க நம்பிக்கையில அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் மேல இருக்க நம்பிக்கையில நம்ம சொல்லுவோம் அவர் அந்த மாதிரி செய்திருக்க மாட்டாரு, அவர் அப்படி பொய் சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் அதை எடுத்திருக்க மாட்டாரு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல அவர் திருடி இருக்க மாட்டாரு. சோ அவர் அப்படி செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவர் மேல இருக்க நம்பிக்கையில அவர் அந்த மாதிரி செய்திருக்க மாட்டாரு. அடுத்து அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல, நல்ல பையன், எனக்கு அவனை நல்லா தெரியும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒருத்தர் மேல் இருக்க நம்பிக்கையில அவர் அந்த மாதிரி செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இந்த wooden have யூஸ் பண்ணுவோம். அதுல லாஸ்ட் பாருங்க இருக்க மாட்டேன், மாட்டான், மாட்டார், மாட்டார்கள், இந்த மாதிரி வரும். மாட்டாள், இந்த மாதிரி நம்ம wooden have-க்கு லாஸ்ட் இத வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா அது அப்படி நடந்திருக்காது, அந்த மாதிரி நடந்திருக்காது, அந்த மாதிரி சொல்ற இடத்துலயும் wooden have யூஸ் பண்ணும். அடுத்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி செய்திருக்க மாட்டேன், எனக்கு தெரியல அதனால நான் அப்படி செய்துட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை நம்பி இருக்க மாட்டேன், எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. எனக்கு அந்த பைக் ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருந்தா, ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா நான் இந்த பைக் வாங்கி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் நம்ம இந்த wooden have யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மேல இருக்க நம்பிக்கையில அவர் அப்படி செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ற இடத்துல, இன்னொன்னு இது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன் அப்படி உள்ள இடத்துல. ஓகே, இனி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா? ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து wooden have. ஓகே, wooden have. இந்த wooden have வந்தாலே இங்க verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அதே போல shouldn't have, அந்த மாடல் verb கூட have வரும்போது இங்க verb V3 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அப்போ V3 னா என்னது? present. V1 னா present form, V2 னா past form, V3 னா past participle. இப்போ ஒரு செயலை செய்வதற்கு என்னது? do. அது present. past did, past participle done. ஓகே, இந்த மாதிரி. சரி, அடுத்த ரிமைனிங் இருக்க பேக்ஸ் இருக்கும். இனி எக்ஸாம்பிள் பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த பையன் திருடி இருக்க மாட்டான், அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, எனக்கு அவன் நல்லாவே தெரியும், சோ அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் அந்த பையன் திருடி இருக்க மாட்டான், இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுறத அந்த பையன் அப்படின்னா that boy. அடுத்து என்ன சொல்லணும்? திருடி இருக்க மாட்டான், wooden have. அதுக்கு wooden have. சரியா? அதுக்கு அப்புறம் என்ன? verb வரும் தானே. verb எது? திருடுறது. திருடுறதுக்கு steal, அதோட past stole, past participle stolen. ஓகே, steal, stole, stolen. ஓகே, past participle V3 form. அப்போ அந்த பையன் திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது? that boy wouldn't have stolen, that boy wouldn't have stolen. ஓகே, அடுத்து இதுல பாருங்க, அந்த பையன் திருடி இருக்கவே மாட்டான், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்றோம் பாருங்க. இங்க திருடி இருக்க மாட்டான், இங்க என்ன? அவன் அப்படி செய்திருக்கவே மாட்டான், அப்படி ஒருபோதுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றது. திருடி இருக்கவே மாட்டான், ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோமா? ஒருபோதும். இது என்ன அர்த்தம்னா ஒருபோதும் அவர் அப்படி செய்திருக்க மாட்டாரு அப்படின்னு. அப்ப அந்த திருடி இருக்கவே அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த would never யூஸ் பண்ணணும். would never have. பாருங்க, அந்த பையன் that boy, இங்க என்னது? நம்ம ஆல்ரெடி wooden have, இங்க என்ன? would never.
would never have. ஓகே, இதுதான் கொஞ்சம் அழுத்தமா நம்ம சொல்லும்போது, ஒருபோதுமே அவர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது would never have. அடுத்து stolen, திருடுறதுக்கு. ஓகே, அப்போ அந்த பையன் திருடி இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா, ஒருபோதுமே அப்படி செய்திருக்க மாட்டான் அப்படின்னா that boy would never have stolen. That boy would never have stolen. ஓகே, அடுத்து அவன் இதை செய்திருக்க மாட்டான். இது எப்படி சொல்லலாம்? அவன் வந்து இந்த மாதிரி இதை செய்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்றது? அவன் சப்ஜெக்ட் he, அடுத்து என்ன? wouldn't have, தானே? இருக்க மாட்டான். wouldn't have. அடுத்த verb எது? செய்யறது. ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறது. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அதோட past did, past participle done. சரியா? அடுத்து இதை, இதைனா this. ஓகே, அப்போ அவன் இதை செய்திருக்க மாட்டான் அப்படின்னா he wouldn't have done this. He wouldn't have done this. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. மீரா அப்படி சொல்லி இருக்க மாட்டா. நம்ம சொல்லுவோம்ல, மீரா வந்து அந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டா. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, சப்ஜெக்ட் என்ன? மீரா. மீரா இருக்க மாட்டாள். அதுக்கு wouldn't have. wouldn't have. அடுத்த verb எது? சொல்லி இருக்க, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. அதோட past said, past participle said. ஓகே, அடுத்து அப்படி. அப்படினா நம்ம like that யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல அந்த said, சேக்க அடுத்து நம்ம like யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு நம்ம that மட்டும் போட்டா போதும். சரியா? saidக்கு அடுத்து like யூஸ் பண்ண கூடாது. சோ அது கிராமர் படி, ரூல்ஸ் படி தப்பு. அப்ப saidக்கு அடுத்து அந்த that, அப்படி, அதுக்கு that போட்டா போதும். சரி, அப்போ மீரா அப்படி சொல்லி இருக்க மாட்டா அப்படின்னா மீரா wouldn't have said that. ஓகே, மீரா wouldn't have said that. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்பா அவனை திட்டி இருக்க மாட்டாரு. அப்பா வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ரொம்ப பாசமானவர். சோ அவர் வந்து என்னது? திட்டி இருக்க மாட்டாரு அவனை அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, அப்பா dad இல்ல father அப்படின்னு போடலாம். ஓகே, dad. அடுத்து என்ன போடணும்? wouldn't have. அடுத்து verb, திட்டி இருக்க மாட்டார். திட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? scold. அதோட past scolded, past participle scolded. ஓகே, scolded. அவனை, அவனைனா him. ஓகே, அப்ப அப்பா வந்து திட்டி இருக்க மாட்டாரு அப்படின்னா dad wouldn't have scolded him. Dad wouldn't have scolded him. ஓகே, அவ அதை உடைச்சிருக்க மாட்டா. அவ வந்து அப்படி உடைச்சிருக்க மாட்டா. அவளுக்கு அந்த பூந்தொட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதை வந்து அவ உடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை, உடைச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? அவள் she. அடுத்து wouldn't have. அடுத்து verb எது? உடைக்கிறது. உடைக்கிறதுக்கு break. அதோட past broke, past participle broken. அடுத்து அதை இட்னு சொல்லலாம், thatனு சொல்லலாம். சரியா? அப்போ அவ வந்து அதை உடைச்சிருக்க மாட்டா அப்படின்னா she wouldn't have broken that. She wouldn't have broken that. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. என்கிட்ட சொல்லாம அவ அங்க போயிருக்க மாட்டா. இது எப்படி சொல்லலாம்? என்கிட்ட சொல்லாம அவ அங்க போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லணும்னா பாருங்க, என்கிட்ட சொல்லாமல், இது அப்படி இருக்கட்டும், அவ அங்க போயிருக்க மாட்டா அப்படின்னா இது எப்படி சொல்றது? சப்ஜெக்ட் அவள். அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? wouldn't have. அதுக்கு அடுத்து verb, போயிருக்க மாட்டா, போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அதோட past went, past participle gone. அங்க there. அங்க போயிருக்க மாட்டா அப்படின்னா she wouldn't have gone there. She wouldn't have gone there. ஓகே, என்கிட்ட சொல்லாமல். இங்க பாருங்க, சொல்லாமல், செய்யாமல், போகாமல், இந்த மாதிரி
மல் அப்படி லாஸ்ட் வரும்போது ஒரு செயலை செய்யாமல் அப்படின்னா வித்தவுட் போட்டுட்டு அடுத்து verb எழுதணும். அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, சொல்றதுக்கு tell, இத ing ஃபார்ம்ல எழுதுவோம். telling. அடுத்து என்கிட்ட அப்படின்னா me. இப்போ நம்ம லாஸ்டா மீரா அப்படி சொல்லி இருக்க மாட்டா அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? மீரா wouldn't have said that அப்படின்னு பார்த்தோம் தானே. அப்போ அந்த said போட்டோம், இங்க tell போட்டோம். இந்த ரெண்டுக்கும் என்னன்னா, இப்போ என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட அவங்கிட்ட சொல்றது அவகிட்ட சொல்றது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த tell போடுறது கரெக்டா இருக்கும். சரியா? say போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா அப்ப என்ன tell போடுறது பெஸ்டா இருக்கும். சரியா? அப்போ மற்றபடி இந்த ஆப்ஜெக்ட் இல்லாம தனியா வரும்போது அல்ல say போடுறது கரெக்டா இருக்கும். சரியா? அப்ப நீங்க tell போட்டாலும் ஒண்ணும் இல்ல, say போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன, இந்த ஆப்ஜெக்ட் வரும்போது நம்ம tell போடுறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. சரி, அதனாலதான் இல்ல telling me அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்போ என்கிட்ட சொல்லாம அவ அங்க போயிருக்க மாட்டா அப்படின்னா she wouldn't have gone there without telling me. Okay, she wouldn't have gone there without telling me. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ என் பேச்சை கேட்டிருந்தா இது நடந்திருக்காது. நீ என் பேச்சை கேட்கல, அதனால இது நடந்துச்சு. ஓகே, அப்போ இது என்னது, ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துட்டு ஆனா என்ன, நீ என் பேச்சை கேட்டிருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்றது. சரியா? அப்போ இதுல ரெண்டு செட் இருக்கு. நீ என் பேச்சை கேட்டிருந்தால் இது ஒரு செட்டு, இது நடந்திருக்காது அடுத்த செட்டு. அப்ப இது நடந்திருக்காது, இததான் நம்ம இந்த ஃபார்மட்ல எழுத போறோம். சரியா? இது நடந்திருக்காது அப்படின்னா இது சப்ஜெக்ட் திஸ். அடுத்து என்ன, wouldn't have, ஒரு விஷயம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, wouldn't have. இல்ல verb எது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல happen. அதோட past happened, past participle happened. ஓகே, அப்போ இது நடந்திருக்காது அப்படின்னா this wouldn't have happened, this wouldn't have happened. நீ என் பேச்சை கேட்டிருந்தால், நீ என் பேச்சை கேட்டிருந்தால் இத எந்த செட்ல எழுதணும்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தால், செய்திருந்தால், தூங்கி இருந்தால், படிச்சிருந்தால், போயிருந்தால், வந்திருந்தால் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம பேசுவோம். லாஸ்ட் ஆல் வந்திருக்கா, அதுக்கு நம்ம if யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி if. ஓகே, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி யூ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இங்க wouldn't have யூஸ் பண்றது போல இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு had யூஸ் பண்ணும். சரியா? had போட்டுட்டு இங்க verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். இங்க verb எது, என் பேச்சை கேக்குறது. அப்போ என் பேச்சை கேக்குறதுக்கு listen, அதோட பாஸ்ட் listen, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் listen. Okay, listened. Okay, if you had listened. அடுத்து என் பேச்சை to me. listened க்கு அடுத்து நம்ம யாரை மென்ஷன் பண்றோமோ அதுக்கு முன்னாடி to யூஸ் பண்ணணும். சரியா? listen to me. அப்ப இது எப்படி சொல்லலாம், நீ என் பேச்சை கேட்டிருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், this wouldn't have happened if you had listened to me. Okay, this wouldn't have happened if you had listened to me. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது செகண்ட், செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் எப்படி, if you had listened to me this wouldn't have happened இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இத ஃபர்ஸ்ட் எழுதலாம். if you had listened to me this wouldn't have happened. ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அடுத்து நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் அவங்கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லி இருந்தேனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நீ ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தேனா நான் அவங்கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன். இந்த மாதிரி நம்ம சொல்றது. நீ என்கிட்ட சொல்லல, சோ நான் அவங்கிட்ட சொன்னேன். ஓகே, அப்ப நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் அவங்கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், இல்ல எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நான் இதை எடுக்கட்டா, நான் அவங்கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன், ஒரு செயலை செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப இது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆகி
அடுத்து என்ன இருக்க மாட்டேன் wouldn't have. wouldn't have. அடுத்து verb எது சொல்றது. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. அதோட past told. past participle told தான். இங்க told ஏன் யூஸ் பண்றோம்னா பாருங்க அவங்க கிட்ட ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. சரியா? அங்க செட் எடுத்தனால தப்பு கிடையாது. ஆனா மேக்ஸிமம் நம்ம வந்து இப்படி ஆப்ஜெக்ட் யார்கிட்ட மென்ஷன் பண்றோமோ அவங்க கிட்டனா him. இப்படி யார்கிட்ட மென்ஷன் பண்றோமோ அப்ப அதுக்கு முன்னாடி told யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ I wouldn't have told him அப்படின்னா நான் அவங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன். நான் அவங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன் அப்படின்னா I wouldn't have told him. நீ என்கிட்ட சொல்லி இருந்தால் நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லி இருந்தேன்னா நான் உன்கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன் அப்படி. அப்ப இது எப்படி சொல்றது? நீ என்கிட்ட சொல்லி இருந்தால் இத வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. அப்ப எப்படி டால் ஆல் அதுக்கு if போடணும். அதுக்கு அடுத்து என்னது சப்ஜெக்ட் நீனா you. ஓகே. அடுத்து என்ன வரணும்? had யூஸ் பண்ணுங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி had. அடுத்து என்ன verb சொல்றதுதான். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. அதோட past told. past participle told. அடுத்து என்கிட்ட me. ஓகே. இப்ப எப்படி சொல்லலாம்? நீ என்கிட்ட சொல்லி இருந்தா நான் உன்கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன் அப்படின்னா I wouldn't have told him if you had told me. Okay? I wouldn't have told him if you had told me. Okay? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வந்து அவளை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க நான் அவளை கூப்பிட்டு இருக்க மாட்டேன். இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I. அடுத்து என்ன வரணும்? wouldn't have. தானே? இருக்க மாட்டேன். wouldn't have. அடுத்து verb எது? கூப்பிடக்கூடிய செயல். கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல call. அதோட past called. past participle called. அவளை her. ஓகே. இப்ப நான் அவளை கூப்பிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னா I wouldn't have called her. I wouldn't have called her. ஓகே. எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்றது. அப்போ all அதுக்கு if போடணும். அடுத்து எனக்கு சப்ஜெக்ட் I. அடுத்து என்ன வரணும்? had யூஸ் பண்ணணும் தானே? past perfect tense படி had. அடுத்து verb தெரிந்திருந்தால் தெரியக்கூடிய செயல். தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல know. அதோட past knew. past participle known. ஓகே. know. எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் அப்படின்னு சொல்லணும்னா இதுல முன்கூட்டியே earlier. ஓகே. முன்கூட்டியே. எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டுக்க மாட்டேன் அப்படின்னா I wouldn't have called her if I had known earlier. Okay? I wouldn't have called her if I had known earlier. Okay? அடுத்து உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். பாருங்க நீ என்ன பண்ணிருப்பாய். இந்த பாசிட்டிவ் would have யூஸ் பண்ணும்போது இங்க wouldn't have யூஸ் பண்ணிருப்போம். ஓகே. ஒரு செயலை செய்திருக்க மாட்டேன் மாட்டான் மாட்டாள் இந்த மாதிரி சொல்றது. இது பாசிட்டிவ். பாருங்க பண்ணிருப்பாய் பண்ணிருப்பேன். அடுத்து பாய் பண்ணிருப்பார். அடுத்து பண்ணிருப்பார்கள். அடுத்து பண்ணிருப்பான் அவ பண்ணிருப்பான் பண்ணிருப்பாள். இந்த மாதிரி வரும்போது பண்ணிருப்போம். இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அங்க would have யூஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். அப்போ would have யூஸ் பண்ணி கேட்கணும். சரியா? அப்போ எப்படி கேட்கறது? பாருங்க உனக்கு தெரிஞ்சிருந்தால் இது அப்படியே இருக்கட்டும். நீ என்ன பண்ணி இருப்ப? அதை எப்படி கேட்கறது? என்ன WH கொஸ்டின் வந்திருக்கா? அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட். அடுத்து என்னன்னா கொஸ்டின் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் would எழுதணும். சரியா? would எழுதிட்டு அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம have யூஸ் பண்ணணும். ஓகே. would have சேர்த்து எழுதக்கூடாது. கொஸ்டின் கேட்கும் போது would எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்துதான் have. சரியா? அடுத்து என்ன வரணும்? verb. verb எது?
என்ன பண்ணிருப்பாய் என்ன செய்திருப்பாய் அப்படின்னு. அப்போ என்னது பண்றதுக்கு do. அதோட past did, past participle done. இப்போ நீ என்ன பண்ணிருப்பாய் அப்படின்னா what would you have done? What would you have done? ஓகே, நீ என்ன பண்ணிருப்பாய் உனக்கு தெரிஞ்சிருந்தால். ஓகே, அது எப்படி எழுதுறது? if இது வந்து சப்ஜெக்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும். if போட்டாச்சு, அடுத்து உனக்கு சப்ஜெக்ட் you, அடுத்து என்ன வரணும்? had வரும். அதுக்கு அடுத்து தெரியறதுக்கு no, அதோட past new, past participle no. லாஸ்ட் கொஸ்டின் மார்க். அப்போ உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? What would you have done if you had known? Okay, what would you have done if you had known? அடுத்து கவின் பொய் சொல்லியிருக்க மாட்டான். நம்ம சொல்லுவோம்ல, கவின் வந்து அந்த மாதிரி பட்ட பையனே கிடையாது, பொய் சொல்லக்கூடிய பையனே கிடையாது, அவன் எப்பவுமே நேர்மையானவன், அவன் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் மேல இருக்க நம்பிக்கையில நம்ம சொல்றோம். அவன் கவின் வந்து பொய் சொல்லியிருக்க மாட்டான். இது எப்படி சொல்றது? இது வந்து லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். சரியா? இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.